இந்த நவீன காலத்துல பெண்கள் டீனேஜ் பருவத்துல என்ன மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். பெண்களோட வாழ்க்கையில டீனேஜ்ங்கிறது வசந்த காலங்க. பொதுவா 13 முதல் 19 வயது வரையிலான பருவத்தை டீனேஜ்னு சொல்லுவாங்க. இந்தியால டீனேஜ் பெண்களோட எண்ணிக்கை 25 கோடிக்கும் அதிகம்னு ஒரு ஆய்வுல சொல்லியிருக்காங்க. இந்த காலத்துல பெண்கள் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் பல மாறுதலை அடைகிறாங்க. இதனால பல பிரச்சனைகளையும் சவால்களையும் சந்திக்கிறாங்க. நாம அவங்க குழந்தை பருவத்துல எவ்வளவு அக்கறையா கவனிச்சோமோ அதை விட இந்த பருவத்துல தான் அவங்கள அதிகமா கவனிக்கணும். ஏன்னா இந்த பருவத்துல தான் மன அழுத்தத்தால அதிகமா பாதிக்கப்படுறாங்க பெண்கள். டீனேஜில் மன அழுத்தம் ஏற்படுறப்போ இவங்க என்ன மாதிரி எல்லாம் பிரச்சனைகளை சந்திக்கிறாங்கன்னு பார்க்கலாம். மன அழுத்தம் ஏற்படுறப்போ தூங்குறதுக்கு ரொம்பவும் கஷ்டப்படுவாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சேஃப்டியில் கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைண்டு டிஸ்டர்பாக இருப்பாங்க. அடிக்கடி தலைவலி ஏற்படும். அது மட்டும் இல்லாமல் அடிக்கடி கோவப்படுவாங்க. பூ பெய்துவதில் சில குழந்தைங்களுக்கு காலதாமதம் ஏற்படலாம். உடல் உறுப்பு வளர்ச்சி சரியாக இருந்தால் 16 வயது வரை பொறுத்திருந்து பார்க்கலாம். அப்படி இல்லாட்டி டாக்டரை கன்சல்ட் பண்ணுறது பெஸ்ட்டு. இந்த பருவத்தில் சிலருக்கு முகத்தில் பரு ஏற்படும். இது ஹார்மோன் மாற்றத்தால் ஏற்படுது. தாய்மார்கள் தங்களோட பெண் குழந்தைக்கு அவங்களோட வளர்ச்சி பற்றி கண்டிப்பாக சொல்லித்தாங்க. ஏன்னா உடல் உறுப்பு வளர்ச்சியில் உணர்வுபூர்வமாக பலவிதமான மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க பெண்கள். இந்த பருவத்தில் எல்லாருக்கும் இப்படி தான் உடல் வளர்ச்சி இருக்கும். இதை பற்றி கவலைப்பட வேண்டான்னு பெற்றோர் எடுத்து சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் இந்த பருவத்தில் குழந்தைகள் பொதுவாக அதிகமாக சாப்பிட மாட்டாங்க. இதனால் இரத்த சோகை ஏற்பட வாய்ப்பு இருக்குது. இதை சரிப்படுத்துறது மட்டும் இல்லாமல் ஹீமோகுளோபின் அளவை 10க்கு மேலே வச்சிருந்தா படிப்பில் முன்னேற்றம் அடைஞ்சு வேலையில் சுறுசுறுப்பு ஆரோக்கியம் உண்டாகுங்க. இதனால் பெற்றோர்கள் தங்களோட பெண் குழந்தைங்களை டீனேஜ் பருவத்தில் அதிக கவனமாக பார்த்துக்கோங்க. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் கேர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.